Chapter 1ல exercise 1.4 fifth sum பார்க்க போறோம் சரிங்களா. show that the function f என்ன கொடுத்திருக்காங்கன்னா natural number கொடுத்திருக்காங்க. natural number to natural number சரிங்களா. a வும் natural number b யும் natural number. show that பண்ண சொல்லிருக்காங்க. என்னன்னா define by f of m வந்து m square plus m plus 3 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு equation கொடுத்திருக்காங்க. is 1-to-1 function அப்படின்னு சொல்லி நம்ம show பண்ணணும் சரிங்களா. இது 1-to-1 function அப்படின்னு சொல்லியிருக்காங்க. first f of m எடுத்து எழுதிக்குவோம். f of m equal to m squared plus m plus 3. இப்போ என்ன பண்ணும் நேச்சுரல் நம்பர் சொல்லியிருக்காங்க இல்லையா. இப்போ நேச்சுரல் நம்பர்னா 1 2 3 4 5 6 அப்படியே போயிட்டே இருக்கும் சரிங்களா. இப்போ இது நேச்சுரல் நம்பர் சொல்லுவோம். இப்போ என்ன பண்ணும் இந்த ஈக்குவேஷன்ல நம்ம இந்த நேச்சுரல் நம்பர்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணி அதுல இருந்து நம்ம கண்டுபிடிக்க போறோம். இதுக்கு முன்னாடி போட்டோம் இல்லையா அதே மாதிரிதான் சரிங்களா. கவனிங்க f of mல என்ன சப்ஸ்டியூட் பண்ணும் ஃபர்ஸ்ட் 1 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். f of 1னா m ஸ்கொயருக்கு பதிலா 1 ஸ்கொயர் பிளஸ் m க்கு பதிலா 1 பிளஸ் 3. 1 ஸ்கொயர் வந்து 1 பிளஸ் 1 பிளஸ் 3. 4 பிளஸ் 1 5 கிடைக்கும். f of 1 வந்து 5. next f of 2 substitute பண்ணலாம். 2 square plus m க்கு பதிலா 2 plus 3. 2 2s are 4 plus 2 and 3 5. 9. f of 2 க்கு வந்து 9 கிடைச்சிருக்கு. next f of 3. இப்போ 3 square plus 3 plus 3. 3 3s are 9 plus 6. அப்போ 15. f of 3 வந்து 15 கிடைச்சிருக்கு. அது மாதிரி நம்ம எது வரைக்கும்னா ஒரு 5 வரைக்கும் கண்டுபிடிச்சிக்கலாம் சரிங்களா. இதுவே போதும் இருந்தாலும் ஒரு 5 வரைக்கும் கண்டுபிடிச்சிக்கலாம். f of 5 equal to m ஸ்கொயருக்கு பதிலா 5 ஸ்கொயர் சாரி 4 ஃபர்ஸ்ட் போடணும் இல்லையா அப்புறமா தான் 5. 4 ஸ்கொயர் பிளஸ் 4 பிளஸ் 3. 4 4s are 16 plus 4 plus 3. 20 and 3 23. அப்போ f of 4 equal to 23. next f of 5 கண்டுபிடிச்சிக்கலாம். 5 square plus m க்கு பதிலா 5 plus 3 அப்படியே போட்டுக்கலாம். 5 5s are 25 plus 5 plus 3. 25 5 30 33 இல்லையா. அப்போ f of 5 வந்து 33 கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம இது என்ன 1-to-1 ஃபங்க்ஷனா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கிறதுக்காக ஆரோ டயக்ராம் போட்டுக்கலாம். ஆரோ டயக்ராம் போட்டால் தான் நம்ம என்ன ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்க முடியும். ஆரோ டயக்ராம் போட்டுக்கலாம். இப்போ இதுவும் நேச்சுரல் நம்பர் இதுவும் நேச்சுரல் நம்பர் இல்லையா. இப்போ இதில் 1 2 3 4 5 6 7 அப் டு எக்ஸெட்ரா. இதில் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் நம்பர்னு தெரியும். இதுக்கு நமக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கோ சப்ஸ்டியூட் பண்ணதுல என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கோ அதை வந்து நம்ம இங்க போட்டுக்கலாம். ஏன்னா இப்போ வந்து 33 வரைக்கும் இருக்கு. இப்போ நம்ம இந்த ஆரோ டயக்ராம்ல 33 வரைக்கும் நம்ம வந்து இந்த போட முடியாது இல்லையா. இப்போ பெருசா போகும். அதனால என்ன பண்ணலாம் இதுல இருக்கிறத மட்டும் எடுத்து போட்டுக்கலாம் சரிங்களா. கவனிங்க ஃபர்ஸ்ட் 1ல இருந்து வரும் 1 2 3 4 5 அதுல இருந்து 9 இருக்கு 9 போட்டுக்கலாம். அடுத்து 15 போட்டுக்கலாம். 23 33 இந்த மாதிரி போட்டுக்கலாம் சரிங்களா. இப்போ இதுக்கு பேர் பண்ணிடலாம். பேர் பண்ணாதான் நமக்கு வந்து இது என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி தெரியும். ஃபர்ஸ்ட் 1க்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன கிடைச்சிருக்கு 5 கிடைச்சிருக்கு. 1க்கு வந்து இங்க 5 ஆன்சர் கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் 2க்கு வந்து 9. 2க்கு 9 ஆரோ போட்டுக்கலாம். 3க்கு 15. 4க்கு 23. 5க்கு 33. இப்போ இந்த மாதிரி கிடைச்சிருக்கு. இப்போ 1-to-1 ஃபங்க்ஷனோடைய ரூல் என்ன உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நிறைய சம்ல சொல்லியிருக்கேன். 1-to-1 ஃபங்க்ஷன் அப்படின்னா ஒவ்வொரு டிஃபரெண்ட் எலமெண்ட்டுக்கும் ஒரு செப்பரேட் எலமெண்ட் இருக்கணும். எதுல கோடொமைன்ல. இப்போ இது டொமைன் இது கோடொமைன் இல்லையா. ஒவ்வொரு டொமைன்ல இருந்தும் ஒரு கோடொமைன்ல நமக்கு எலமெண்ட் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா பேர் ஆச்சுன்னா அது ஃபங்க்ஷன். என்ன ஃபங்க்ஷன் 1-to-1 ஃபங்க்ஷன் சரிங்களா. அதை எடுத்து இப்ப நம்ம எழுதிடலாம். every different element of domain
have different codomain element. Therefore, it is one-to-one function. Sixth sum பார்க்கலாம். Let A equal to ஒரு செட் கொடுத்திருக்காங்க. B என்னன்னா natural numbers கொடுத்திருக்காங்க. Let F function வந்து A to B be defined by f of x equal to x cube ன்னு கொடுத்திருக்காங்க. f of x என்ன நமக்கு x cube. Then என்ன கேட்டிருக்காங்கன்னா find the range of f கேட்டிருக்காங்க. range கண்டுபிடிக்கணும். Then identify the type of function கண்டுபிடிக்கணும். சரிங்களா? first option பாருங்க. find the range. இப்போ range கண்டுபிடிக்கணும்னா இப்போ நம்ம வந்து ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும் இல்லையா? அப்போ f of x equal to x cube ன்னு நமக்கு கொடுத்திருக்காங்க இல்லையா? இப்போ இந்த x cube ன்னு கேட்டா எதுல வந்து நம்ம x வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்? a ஓட வேல்யூஸை கொண்டு வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணோம். இப்போ a ஓட வேல்யூஸ் என்ன? 1 2 3 4 அப்படின்னு a ஓட வேல்யூஸ் கொடுத்திருக்காங்க. b வந்து பாத்தீங்கன்னா நேச்சுரல் நம்பர்ஸ்னு கொடுத்திருக்காங்க. b என்ன நமக்கு நேச்சுரல் நம்பர்ஸ். அப்போ 1 2 3 4 அப்படியே எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும். சரிங்களா? இப்போ இதுல வந்து நம்ம இந்த a ஓட வேல்யூஸை ஒன்னொன்னா கொண்டு வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் f of 1 போட்டோம்னா 1 கியூப். அப்போ 1 கியூப் வந்து 1 தான். நெக்ஸ்ட் f of 2 போடலாம். 2 கியூப். 2 கியூப் வந்து 8. அடுத்தது f of 3 3 கியூப். 3 கியூப்னா 27. அடுத்தது f of 4 வரைக்கும் கொடுத்திருக்காங்க. 4 வந்து 4 கியூப். இப்போ 64 இல்லையா? இப்போ இந்த வேல்யூஸ்லாம் பாத்தீங்கன்னா 1க்கு 1, 2க்கு 8, 3க்கு 27, 4க்கு 64. இப்போ நம்ம வந்து ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும்னா இப்போ ஃபங்க்ஷன் எடுத்து எழுதிடலாமா? செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர் எழுதிடலாம். அதுல இருந்து நம்ம ரேஞ்ச் கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸ் வந்து இப்போ 1க்கு 1, 1,1. நெக்ஸ்ட் 2க்கு 8, அப்ப 2,8. நெக்ஸ்ட் 3,27, 4,64 இப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இதுல இருந்து ரேஞ்ச் கண்டுபிடிக்கிறது ஈஸி தானே? ரேஞ்ச்னா எதெல்லாம் வந்து பேர் ஆயிருக்கோ அதுதான் ரேஞ்ச். சரிங்களா? பி செட்ல ஏல இருந்து எதெல்லாம் பேர் ஆயிருக்கோ அதெல்லாம் வந்து ரேஞ்சுன்னு சொல்லுவோம். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் தான் நம்ம ரேஞ்சுன்னு சொல்லுவோம். சரிங்களா? கவனி. அப்போ ரேஞ்ச் 1 8 27 64 இவ்வளவுதான் ரேஞ்ச். இப்போ ரேஞ்ச் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் கேக்குறாங்க. டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் வந்து இப்போ நம்ம டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும்னா ஆரோ டயக்ராம் போடணும் இல்லையா? ஆரோ டயக்ராம் போட்டுக்கலாம். இது ஏ, இது பி. இதுல நமக்கு ஏ வந்து என்ன கொடுத்திருக்காங்க? 1 2 3 4 மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம செட் ஆஃப் பேர் போடணும்னா இப்போ டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும் எது வந்து மேட்ச் ஆகுது எது வந்து மேப் ஆகுதுன்னு பார்க்கணும். அப்போ மேப் ஆகுறது எப்படின்னு போடணும்னா இப்போ இதுல இருக்கிற ஃபங்க்ஷன்ல இருக்கிற பேர்ல இருக்கிறத மட்டும் போட்டுக்கலாம். ஏன்னா இப்போ இது வந்து நேச்சுரல் நம்பர் சொல்லியிருக்காங்க. பி வந்து நேச்சுரல் நம்பர் அப்படின்னும் போது நம்ம எப்படி போடுறோன்னு பாருங்க. 1 2 3 அப் டு 8 இருக்கு. நெக்ஸ்ட் 27 போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் 64. ஏன்னா இப்போ வந்து நம்ம 64 வரைக்கும் இதுல எழுதிட்டு போக முடியாது இல்லையா? அதனால இப்படி போட்டுக்கிட்டோம்னா நேச்சுரல் நம்பர் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கும். சரி, இப்போ இதை மேப் பண்ணணும்னா இப்போ 1க்கு 1 பேரா இருக்கு இல்லையா? 1க்கு 1 பேரா இருக்கு. 2க்கு பாத்தீங்கன்னா 8, 3க்கு 24, 4க்கு 64. இப்போ இப்படி மேப் ஆயிருக்கு. என்ன டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்னா ஃபர்ஸ்ட் 1 to 1 ஃபங்க்ஷனா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ இது வந்து 1 to 1 ஃபங்க்ஷன்னா என்னன்னு ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம். போன சம்ல எல்லாம் பார்த்திருக்கோம். இப்போ 1 to 1னா என்ன? ஒரு ஏ செட்ல இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் செப்பரேட்டா ஒரு தனித்தனி எலமெண்ட் இருந்துச்சுன்னா மேட்ச் ஆச்சுன்னா அதுதான் வந்து 1 to 1 ஃபங்க்ஷன். அப்போ so it is 1 to 1 ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் ஆன் டுனா என்ன? இப்போ ஒவ்வொரு இமேஜுக்கும் பில இருக்கிற இமேஜுக்கும் ஒரு ப்ரீ இமேஜ் இருக்கணும். அப்படின்னா தான் வந்து நம்ம ஆன் டு ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்திருக்கோம். இப்போ எல்லாமே வந்து ப்ரீ இமேஜ் இருக்கா எல்லாத்துக்கும்? இல்ல. அப்படின்னா அது கண்டிஷன் என்ன எழுதணும் அப்படின்னா சம் எலமெண்ட்ஸ்
சில எலிமெண்ட்டுக்கு மட்டும்தான் இருக்கு ப்ரீ இமேஜ், எல்லாத்துக்கும் இல்ல இல்லையா? அப்ப சம் எலிமெண்ட்ஸ் இன் கோடொமைன், இதை வந்து கோடொமைன் சொல்லுவோம். கோடொமைன் இதுல இருந்து என்ன இல்ல நமக்கு, டஸ் நாட் ஹேவ் ப்ரீ இமேஜ் இல்லையா? அப்போ அது வந்து என்ன ஃபங்க்ஷன்? ஆன் டு ஃபங்க்ஷனா? ஆன் டு ஃபங்க்ஷன் கிடையாது. சரிங்களா? அப்ப therefore it is not on to function. ஆன் டு ஃபங்க்ஷன்னாலே நம்ம கண்ணை மூடிட்டு ஆன் டு இல்லனாலே இன்டு அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். இட் இஸ் இன்டு ஃபங்க்ஷன். சரிங்களா? இப்போ டைப் ஆஃப் எலமெண்ட் அப்படின்னு கேட்டா நம்ம என்ன பண்ணோம்? டைப் ஆஃப் எலமெண்ட்ன்றத இட் இஸ் ஒன் டு ஒன் and into function அப்படின்னு சொல்லி. 7th sum பார்க்கலாம். In case of the following cases state whether the function is bijective அப்படின்னு கேட்டிருக்காங்க. bijective or not ன்னு கேட்டிருக்காங்க. bijectiveனா என்ன? சிம்பிள், ஒரே ஒரு விஷயம் தான். ஒன் டு ஒன் ஃபங்க்ஷனும் ஆன் டு ஃபங்க்ஷனும் சேர்ந்து ஒரே ஃபங்க்ஷன்ல இருந்துச்சுன்னா அதுதான் வந்து பைஜெக்டிவ். சரிங்களா? பை அப்படின்னா ரெண்டுன்னு அர்த்தம். இந்த ரெண்டு ஃபங்க்ஷனும் சேர்ந்து ஒரு ஃபங்க்ஷன்ல இருக்கணும், அப்பதான் வந்து பைஜெக்டிவ். இப்போ பைஜெக்டிவ்னா ஒன் டு ஒன் மட்டும் இருக்கு, ஆன் டு வரல அப்படின்னாலும், இல்ல ஆன் டு மட்டும் இருக்கு ஒன் டு ஒன் இல்ல அப்படின்னாலும் அது பைஜெக்டிவ் கிடையாது. ஒரே ஃபங்க்ஷன்ல ரெண்டுமே இருந்தா மட்டும்தான் பைஜெக்டிவ். சரிங்களா? இப்போ என்ன நமக்கு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபங்க்ஷன் இது வந்து பாத்தீங்கன்னா ரியல் நம்பர். இப்போ இது வரைக்கும் வந்து போன சம் வரைக்கும் நேச்சுரல் நம்பர்ஸ் பார்த்தோம். இப்போ ரியல் நம்பர்ஸ் பார்க்கணும். இப்போ ரியல் நம்பர்ல என்னென்னலாம் வரும்? நேச்சுரல் நம்பர், ஹோல் நம்பர், ஃபிராக்ஷன், ரேஷனல் நம்பர், இது எல்லாமே சேர்ந்ததுதான் வந்து இன்டீஜர்ஸ், இது எல்லாமே சேர்ந்ததுதான் வந்து ரியல் நம்பர்ஸ் சொல்லுவோம். இப்போ இந்த ரியல் நம்பர்ஸ்ல நமக்கு என்ன கண்டிஷன் கொடுத்திருக்காங்கன்னா f of x equal to 2x plus 1 கொடுத்திருக்காங்க. நமக்கு a செட் b செட் ஏதாவது கொடுத்திருக்காங்களா? இல்ல. ரியல் நம்பர் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. ஆனா எதுவுமே நமக்கு கொடுக்கல. என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த எக்ஸுக்கு வந்து வேல்யூ நம்மளா எடுத்துக்க போறோம். சரிங்களா? என்ன வேல்யூ எடுத்தாலும் சரி, நீங்க எடுத்துக்கிற வேல்யூக்கு ஒன் டு ஒன்னும் ஆன் டு ஃபங்க்ஷன் இது ரெண்டும் சேர்ந்து வந்துச்சுன்னா அதுதான் வந்து பைஜெக்டிவ். இப்ப இந்த ரெண்டு கண்டிஷனையும் நம்ம பைஜெக்டிவா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சரிங்களா? இப்ப நம்ம எப்படி நான் வந்து வேல்யூ எடுத்துக்க போறேன் அப்படின்னா, இப்ப கிராஃப்ல எடுத்துப்போம் இல்லையா? இப்போ ஸ்ட்ரெயிட் லைனுக்கு வந்து என்ன எடுத்துப்போம் அப்படின்னா -2, -1, 0, 1, 2 அப்படி எடுத்துப்போம். இப்போ வந்து என்ன வேல்யூ வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். என்ன வேல்யூ எடுத்தாலும் உங்களுக்கு வந்து இந்த ஃபங்க்ஷன் தான் அப்படின்னா சேமா தான் வரும். சரிங்களா? அதனால இப்ப நானா வந்து அந்த மாதிரி எடுத்துக்க போறேன். நீங்க எந்த வேல்யூ வேணா நீ அப்ளை பண்ணி நீங்க வந்து பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? இப்ப நம்ம வேல்யூ அப்ளை பண்ணுவோம். நான் வந்து ஃபர்ஸ்ட் என்னன்னு எடுத்துக்க போறேன்? x equal to -2, -1, 0, 1, 2 இந்த மாதிரி எடுத்துக்க போறோம். சரிங்களா? இப்ப இத வந்து இது எல்லாமே ரியல் நம்பர் தான் இல்லையா? இப்ப ரியல் நம்பர்னா என்ன? மைனஸ் வேல்யூ வரும், ஹோல் நம்பர் வரும், நேச்சுரல் நம்பர் வரும், இன்டிஜர்ஸ் எல்லாமே வரும், டெசிமல் பாயிண்ட் வச்சது முதற்கொண்டு எல்லாமே வரும். சரிங்களா? அப்ப எல்லாமே வரும்போது நீங்க எந்த வேல்யூ சொன்னாலும் எடுத்துக்கலாம். ஃபிராக்ஷன்ல கூட எடுத்துக்கலாம், இல்ல ரேஷனல் நம்பரா எடுத்துக்கலாம், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அது வந்து உங்களோட விருப்பம் தான். இப்ப நான் வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த வேல்யூஸ் எடுத்திருக்கேன். சரிங்களா? அப்ப இது வந்து எக்ஸ் வேல்யூல நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போறோம். இப்ப f of x என்ன கொடுத்திருக்காங்க? 2x plus 1 கொடுத்திருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் x equal to -2 ன்னு சொல்லி நான் சப்ஸ்டியூட் பண்றேன். இப்போ f of -2 என்னவா இருக்கும்? 2 into இந்த x இருக்க இடத்துல -2 சப்ஸ்டியூட் பண்ண போறோம். அப்போ இதுக்கு என்ன கிடைக்குது? 2 2s are -4 plus 1. அப்ப -4ல 1 போச்சுன்னா -3. இப்போ f of -2க்கு நமக்கு இது கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் x equal to -1 சப்ஸ்டியூட் பண்ண போறேன். f of -1 சப்ஸ்டியூட் பண்ணா 2 into x இருக்க இடத்துல -1 போட்டுக்கோங்க plus 1. அப்போ 2 1s are -2 plus 1. அப்பனா -1 கிடைக்குது. சரிங்களா? நெக்ஸ்ட் x equal to 0 ன்னு சப்ஸ்டியூட் பண்ண போறேன். இப்போ f of 0 என்ன கிடைக்கும்? 2 into 0 plus 1 ன்னு கிடைக்கும். அப்ப 2 into 0 0. அப்பனா 1 தான் வேல்யூ. அப்ப f of 0க்கு நமக்கு 1 கிடைச்சிருக்கு.
f of minus 1க்கு minus 1 கிடைச்சிருக்கு. next x equal to 1 ன்னு substitute பண்ண போறேன். f of 1 equal to அப்ப 2 into 1 plus 1 அப்போ 2 ones are 2 plus 1 அப்ப என்ன கிடைக்குது 3 கிடைக்குது. இப்ப x equal to 2 ன்னு substitute பண்ணா 2 into 2 plus 1 4 plus 1 இப்போ f of 2 வந்து 5 கிடைச்சிருக்கு. சரிங்களா? இப்போ arrow diagram போட்டுக்கலாம். அப்பதான் ஃபங்க்ஷன் நம்ம கண்டுபிடிக்க முடியும். arrow diagram போட்டுக்கோங்க. இப்போ a ஓட செட்டு -2 -1 0 1 2 அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்திருக்கோம். சரிங்களா? இப்போ இதுக்கு என்ன வேல்யூஸ் கிடைச்சிருக்கு அதை நம்ம இதில் எடுத்து எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா f of -2 substitute பண்ணதுக்கு -3 கிடைச்சது. -1க்கு -1 தான் கிடைச்சது. 0க்கு 1, f of 1க்கு 3, f of 2க்கு 5 கிடைச்சது. இப்போ நம்ம அதை எடுத்து அப்படியே எழுதிக்கலாமா? -3 -1 1 3 5. இப்போ இதை வந்து மேப் பண்ணிக்கலாம். -2க்கு -3, -1க்கு -1, 0க்கு 1, 1க்கு 3, 2க்கு 5 கிடைச்சிருக்கு. இப்போ இதை பார்த்தீங்கன்னா இப்போ இதுவும் ரியல் நம்பர், இதுவும் ரியல் நம்பர் இல்லையா? இப்போ இதுல வந்து என்ன ஃபங்க்ஷன் உங்களுக்கு தெரியுது? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 to 1 ஃபங்க்ஷன். இப்போ 1 to 1 ஃபங்க்ஷன்னா ஒரு எலமெண்ட்டுக்கும் டொமைன் எலமெண்ட்டுக்கும் கோடொமைன்ல இதுக்கு வந்து பேர் இருக்கு. சரிங்களா? மேப் ஆயிருக்கு. அப்போ ஒன்னுக்கும் இண்டிவிஜுவலா டிஃபரெண்ட் எலமெண்ட்டுக்கு டிஃபரெண்ட் வந்து இமேஜ் ஆயிருக்கா? அப்பனா இது வந்து 1 to 1 ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி எழுதிடலாம். இட் இஸ் 1 to 1 ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட முடியும். இப்போ அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க? பைஜெக்ஷன்னா என்ன? 1 to 1 அண்ட் ஆன் டு ஃபங்க்ஷன். இப்போ இது ஆன் டு ஃபங்க்ஷனா? ஆன் டு ஃபங்க்ஷன்னா என்ன? ஒரு இமேஜுக்கும், அதாவது கோடொமைன்ல இருக்கிற ஒரு இமேஜுக்கும் ப்ரீ இமேஜ் வந்து ஏல இருக்கணும். பில இருக்கிற இமேஜ் ஒன்னுக்கும் ப்ரீ இமேஜ் டொமைன்ல இருக்கணும். அப்படி இருந்தாலே அது என்னன்னு சொல்லுவோம்? ஆன் டு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒன்னுக்கும் இருக்கு இல்லையா? நீங்க எந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தாலும் சரி, இதுல வந்து ஒன்னுக்கும் கண்டிப்பா உங்களுக்கு ப்ரீ இமேஜ் கிடைக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் ஆன் டு ஃபங்க்ஷன் அப்படின்னு எழுதிருந்தேன். இப்போ இது ரெண்டுமே சேமா இருந்துச்சுனால என்னது? இட் இஸ் பைஜெக்ஷன் அப்படின்னு சொல்லி எழுதிட வேண்டியதான். சரிங்களா? இப்ப இது பைஜெக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டோம். செகண்ட் ஆப்ஷன் வந்து நெக்ஸ்ட் இது பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ரியல் நம்பர் டு ரியல் நம்பர் டிஃபைன் பை f of x equal to 3 minus 4x square னு கொடுத்திருக்காங்க. இப்போ இதுக்கும் இதே கண்டிஷன் தான். முன்னாடி எப்படி நம்மளா ஒரு வேல்யூ எடுத்து அப்ளை பண்ணி பார்த்தோமோ அதே மாதிரி சேம் அதே வேல்யூ இதுல நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? இப்போ வந்து ஒரு 4 மட்டும் எடுத்துக்கலாமா? x வந்து என்னன்னு எடுத்துக்க போறோம்? -2 -1 0 1 2 இதே மாதிரியே எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு அப்பதான் வந்து கன்ஃபியூஸ் ஆகாது. எப்படி நீங்க சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தாலும் சரி, இது வந்து பைஜெக்ஷனா இல்லையான்றது தெரிஞ்சிடும். சரிங்களா? இப்போ f of -2ல இந்த 3 minus 4x squareல x இருக்க இடத்துல நம்ம f of -2 சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போம். 3 minus 4 into -2 x இருக்க இடத்துல -2 ஸ்கொயர். இப்போ 3 minus 4 இதை வந்து 4 அப்படியே வச்சுக்கோங்க. -2 ஸ்கொயர் பண்ணா 4 plus 4 இல்லையா? அப்போ 3 minus 4 4s are 16. அப்போ 16ல 3 மைனஸ் பண்ணா -13 கிடைக்கும். சரிங்களா? அது f of -2க்கு கிடைச்ச வேல்யூ. நெக்ஸ்ட் பாருங்க, f of -1க்கு கண்டுபிடிப்போம். -1க்கு 3 minus 4 into -1 ஸ்கொயர். அப்போ 3 minus 4 அப்படியே வச்சுக்குவோம். -1 ஸ்கொயர் பண்ணா +1 கிடைக்கும். அப்போ 3 minus 4 இல்லையா? அப்போ -1. அப்போ f of -1க்கு என்ன கிடைச்சிருக்கு? -1 கிடைச்சிருக்கு. சரி, இங்கே கவனிங்க. அடுத்தது தேர்ட் ஒன் பார். f of 0வை இதுல சப்ஸ்டியூட் பண்ண போறோம். இப்போ 3 minus 4 into 0 அப்படின்னா என்ன கிடைக்கும்? இது ஃபுல்லாவே டோட்டலா 0 ஆயிடும். அப்போ 3 is the answer. சரிங்களா? அடுத்தது f of
1 கண்டுபிடிக்கணும். அப்போ 3 minus 4 into 1. அப்போ இது வந்து 4 தான். அப்போ 3 minus 4 என்ன கிடைக்கும்? minus 1 கிடைக்கும். அப்போ f of 1க்கு வந்து minus 1. சரிங்களா? இது வந்து f of 0 ஓடுது. அடுத்தது f of 2 substitute பண்ண போறோம். 3 minus 4 into square. இப்போ கவனிங்க 3 minus 4 அப்படியே வச்சுக்குவோம். 2 ஸ்கொயர் பண்ணா 4. அப்போ 3 minus 4 4s are 16 அப்படின்னு கிடைக்கும். அப்போ f of 2 equal to என்ன 13 minus 13 தான் கிடைக்குது. சரிங்களா? சரி, இப்போ நம்ம arrow diagram போடுவோம். கவனிங்க. இப்போ arrow diagram வந்து real number to real number போட்டுக்குவோம். இப்போ இதுல என்னென்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ x வேல்யூ வந்து -2 -1 0 1 2 அதே தான். இப்போ ரியல் நம்பர்ல வந்து என்ன நமக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கு அப்படின்னா b பார்த்தீங்கன்னா, இப்போ f of -2க்கு வந்து -13 கிடைச்சிருக்கு, f of -1க்கு 1 கிடைச்சிருக்கு. இப்போ அதே பார்த்தீங்கன்னா f of 1க்கும் என்ன கிடைச்சிருக்கு? -1 கிடைச்சிருக்கு. அப்போ இதுவும் -1. அது மாதிரி f of -2க்கு பார்த்தீங்கன்னா -13 கிடைச்சிருக்கு, f of 2க்கும் பார்த்தீங்கன்னா -13 கிடைச்சிருக்கு. இது ஒன்று தான் நமக்கு வந்து இப்போ மாறி கிடைச்சிருக்கு. இப்போ என்ன பண்ணோம்? 2 -13 இருக்கா? -13. 2 -1 இருக்கா? ஒரு -1. இன்னொன்று 3. இப்போ 0க்கு நம்ம அப்ளை பண்ணும்போது 3 கிடைச்சது. சரிங்களா? இப்போ இதுக்கு வந்து மேட்ச் பண்ணும் இல்லையா? பேர் பண்ணும்போது f of -2க்கு என்ன கிடைச்சது? -13. -1க்கு -1, 0க்கு 3, +1க்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா -1 தான். அப்போ இதையும் என்ன பண்ணோம்? அதிலே மேப் பண்ணிக்க வேண்டியதான். அடுத்தது 2க்கு என்ன கிடைச்சதுன்னா அதுவும் வந்து -13 தான் கிடைச்சது. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா இப்போ இது என்ன ஃபங்க்ஷன் ஆகுது? மெனி டு ஒன் ஃபங்க்ஷனுக்கு வந்துருச்சு. சரிங்களா? 1 to 1 போய் இப்போ மெனி டு ஒன் ஃபங்க்ஷன் ஆயிடுச்சு. இப்போ மெனி டு ஒன் ஃபங்க்ஷன் அப்படின்னாலே இது வந்து நாட் இப்போ பைஜெக்ஷன் அப்படின்னா நமக்கு என்ன கண்டிஷன்? 1 to 1 அண்ட் ஆன் டு ஃபங்க்ஷன் ரெண்டும் சேமா ஒரே ஃபங்க்ஷன்ல கிடைச்சதுன்னா அதுதான் வந்து பைஜெக்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா மெனி டு ஒன். அப்பனா என்ன எழுதினோம் அப்படின்னா இது வந்து மெனி டு ஒன் ஃபங்க்ஷன். மெனி டு ஒன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி எடுத்து எழுதினோம். அடுத்து என்ன கண்டிஷன் இதுல வந்து கிடைச்சிருக்கு? நாட். இப்போ நான் என்ன கண்டிஷன் எழுதணும் அப்படின்னா 2 or more elements. 2 or more elements of A have same image. Same image in B. B ல same image கிடைச்சிருக்கு இல்லையா? அப்போ so therefore it is not bijective அப்படின்னு சொல்லி எழுதிட வேண்டியதான். 8th sum பார்க்க போறோம். சரிங்களா? let a equal to -1, 1 கொடுத்திருக்காங்க, b வந்து 0, 2 கொடுத்திருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா if the function f வந்து a to b defined by f of x equal to ax plus b அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. வேரியபிள்ஸ் கொடுத்திருக்காங்க. இசன் என்னன்னு சொல்லியிருக்காங்க? ஆன் டு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன் டு ஃபங்க்ஷன்னா என்ன? ஒவ்வொரு b எலமெண்ட்டுக்கும் வந்து ப்ரீ இமேஜ் வந்து ஏல இருக்கணும். அப்படி இருந்தாதான் ஆன் டு ஃபங்க்ஷன். அப்போ அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த செட்டை வந்து இப்போ நம்ம எப்படி எல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்றத நம்ம தான் வந்து சூஸ் பண்ணணும். சரிங்களா? கவனிங்க. இப்போ இதுக்கு வந்து ஒரு ஏரோ டயக்ராம் போட்டு காட்டுறேன். ஏன் இதை வந்து நான் இப்படி இதை மட்டும் எடுத்து போடுறேன்? அவங்க வந்து கண்டிஷன்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? ஏஎக்ஸ் பிளஸ் பின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? என்ன கேட்டிருக்காங்க? ஏக்கும் பிக்கும் வேல்யூ நம்ம தான் கண்டுபிடிக்கணும். இப்போ ஏபி கொடுத்துட்டதால செட்டு கொடுத்துட்டதால அதுல இருந்து நம்ம ஏபி எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பாருங்க. ஆன் டு ஃபங்க்ஷன் அவங்களே சொல்லிட்டதால இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? இது வந்து ஒரு ஆன் டு ஃபங்க்ஷனா நம்ம வந்து இதுல காமிக்க போறோம். சரிங்களா? இதை வந்து எப்படிலாம் எடுத்துக்கலாம் அப்படின்னா இது வந்து இதோடைய பேர் இல்லையா? அப்ப இது வந்து இதோடைய பேர், இது வந்து இதோட பேர். அப்படிதான் நம்ம வந்து ஃபங்க்ஷன் எடுத்துப்போம் இல்லையா? -1, 0 தென் 1, 2 1, 2 இப்படிதான் எடுத்துப்போம். இப்ப இத வந்து இப்போ நான் ஏ செட்ல இருக்கிறத ஏலயும் பி செட்ல இருக்கிறத பிலயும் எடுத்து எழுதுறேன். -1, 1
0 2 இப்படி இருக்கும்போது இப்ப வந்து 1 on to ஃபங்க்ஷன்னா என்ன கம்பல்சரி வந்து b ல இருக்கிற இமேஜுக்கு ஒரு ப்ரீ இமேஜ் a ல இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஒரு கண்டிஷன் இந்த மாதிரி இருக்கும். இது மாதிரி மட்டும்தான் இருக்குமா அப்படின்னா இல்ல, இன்னொரு கண்டிஷனும் எழுதலாம். இப்ப -1க்கு 0 தான் இருக்கணுமா இல்ல 1ம் இருக்கலாம் இல்லையா. அப்ப 2க்கு வந்து -1க்கு 2ம் இருக்கலாம். அந்த மாதிரி இப்ப நம்ம ரெண்டா எடுத்து எழுதிக்க போறோம். இது வந்து உங்களுக்கு புரியணும்ன்றதுக்காக போடுறேன். இப்போ ஆன் டு ஃபங்க்ஷனை வந்து அவங்களே சொல்லிட்டாங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி ஆன் டு ஃபங்க்ஷனோடைய ரெண்டு இமேஜையும் நம்ம வந்து எடுத்து பார்க்க போறோம். சரிங்களா? 0 2 1 இப்படி இருக்கலாம். சரிங்களா? ஒரு கண்டிஷன் இந்த மாதிரி இருந்தாலும் ஆன் டு தான், இந்த மாதிரி இருந்தாலும் ஆன் டு தான். சரிங்களா? அப்போ இத வந்து இப்ப நம்ம என்னன்னா இத வந்து இப்ப இதுக்கு வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். ஏபி வேல்யூக்கு ஏதாச்சும் ஒன்னு எடுத்துக்கணும் இல்லையா. அப்ப இதுக்கு வந்து இதை எடுத்துக்கிட்டு நம்ம ஏபி வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், இதை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறேன். -1, 0 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் இருக்கிறது எப்பவுமே எக்ஸ், ரெண்டாவதா இருக்கிறது எஃப் ஆஃப் எக்ஸ் இல்லைன்னா ஒய்ன்னு சொல்லுவோம். இப்ப இது எக்ஸ், இது எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா இருக்கிற ஈக்குவேஷன்ல நம்ம இதை சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போம். என்ன கொடுத்திருக்காங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் பிளஸ் பி அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்ப இது எக்ஸ், இது எஃப் ஆஃப் எக்ஸ். இப்ப எஃப் ஆஃப் எக்ஸ் என்னது 0. இதை கொண்டு வந்து நம்ம இதுல சப்ஸ்டியூட் பண்ண போறோம். புரிஞ்சுதா? இப்ப எஃப் ஆஃப் எக்ஸுக்கு 0, அப்ப 0 ஈக்குவல் டு ஏ அப்படியே வச்சுக்கலாம். எக்ஸ் என்னது -1, அப்போ -1 பிளஸ் பி. இப்ப பாத்தீங்கன்னா மைனஸ் ஏன்னு கிடைச்சிரும். -a பிளஸ் பி அப்படின்னு கிடைச்சிரும். இப்ப இந்த ஏவை இந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா a ஈக்குவல் டு பி இப்படின்னு கிடைச்சிருக்கு. இப்ப நமக்கு ஏ பி ரெண்டும் வேல்யூஸ் தான் கேட்டிருக்காங்க இல்லையா. ஒன்னு என்ன பண்ணும், இப்ப இன்னொரு ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டு இந்த 1, 2 எடுத்துக்கிட்டு அதுல இருந்து வந்து நம்ம ஏபி வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? இது வந்து இந்த சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் மாதிரி தான் கண்டுபிடிக்கணும். இப்போ 1, 2 இதே போல இதுவும் எக்ஸ், இது எஃப் ஆஃப் எக்ஸ். இப்ப இப்படி இருக்கும்போது நம்ம இதுல கொண்டு வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் பிளஸ் பி. இதுல சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். ஏதாச்சும் ஒரு வேல்யூ கிடைக்கணும் இல்லையா நமக்கு. எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து இதுல என்ன 2 ஈக்குவல் டு ஏ இன்டூ எக்ஸ் என்ன 1 பிளஸ் பி. அப்போ ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு 2. இப்போ ஏ ஈக்குவல் டு பி அப்படின்னு சொல்லி இங்க ஒரு வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா. அதை கொண்டு வந்து நம்ம இதுல சப்ஸ்டிடியூட் பண்ணோம்னா ஏ இருக்கிற இடத்துல பி பிளஸ் பி ஈக்குவல் டு 2 எப்படி வச்சுக்கிட்டோம்னா பியும் பியும் ஆட் பண்ணா 2b ஈக்குவல் டு 2. அப்போ b ஈக்குவல் டு 2/2. அப்ப b க்கு என்ன வேல்யூ கிடைச்சிருக்கு, 1 வேல்யூ கிடைச்சிருக்கு. சரிங்களா? இப்போ b ஈக்குவல் டு 1ன்றத நம்ம என்ன பண்ணோம், ஏக்கு வேல்யூ இல்ல இல்லையா, ஏவோட வேல்யூ ஏ கிடைக்கிறதுக்காக b ய கொண்டு வந்து ஒரு ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிடியூட் பண்ண போறோம். சப்ஸ்டிடியூட் பண்ணா நமக்கு இதுல கொண்டு வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். சரிங்களா? நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்ல, இதுல சப்ஸ்டிடியூட் பண்ணோம்னா அப்ப b ஈக்குவல் டு 1னா a ஈக்குவல் டு bன்னு கொடுத்திருக்காங்க. அப்ப b 1னா a என்னது a ஈக்குவல் டு bனா இப்போ a ஈக்குவல் டு 1. புரிஞ்சுதா? இவ்வளவுதான் ஸ்டூடெண்ட்ஸ்.